அருளால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தால் இந்த ரமதானை வாழ்ந்து ரமதானுடைய இறுதி பத்தையும் அடைந்து ரமதானுடைய இறுதி இரவுகளை அடையக்கூடிய நமக்கு நாளை மறுமையில் இந்த அருட்கொடையை பற்றிய கேள்வி நம்மிடத்தில் வைக்கப்படும். அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் இந்த அருட்கொடைக்குரிய பதிலை கொடுத்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே வருகிறார்கள். இந்த மூவரையும் வெளியே வர வைத்தது பசி. பசியால் மூவரும் உணவுக்காக வெளியே வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழருடைய வீட்டை நாடி செல்கிறார்கள். அங்கே சில ரொட்டி துண்டுகளும் சில கறி துண்டுகளும் வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டி துண்டையும் அந்த கறி துண்டையும் உமர் அவர்கள் பசியால் அவசரமாக எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது சொன்னார்கள், உமரே, இந்த அருட்கொடைக்காக அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாய். உமர் அவர்கள் தன்னுடைய கைகளை உயர்த்தி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி இருக்கிறது, எங்களுடைய முதுகில் தோள்களில் எங்களுடைய வாழ்வில் ரத்தங்களை சொட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பசியில் கிடைக்கக்கூடிய இந்த உணவிற்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருட்கொடையை நினைவுபடுத்தி சொன்னார்கள், ஆம் உமரே, இந்த அருட்கொடையை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரணை செய்வார். இந்த ரமதான் விசாரிக்கப்படும். இந்த ரமதானுடைய நாட்களும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். ரமதானுடைய அருட்கொடையை பெறுவதற்கு அவர்களுடைய இந்த செய்தியை உதவியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஒரு முறை வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய